طمى بحر مده الحاشمي الذي سما على الأرش عن حد بعد ترسم فمن وقت وضع المصطفى متبسما طلائع بشرى عمت الأرض والسماء بوجه به نسقى إذا وقع القحط صلاة وتسليم وأزكى تحيتي على من به نسقى إذا وقع القحط. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء المرسلين وعلى آله وصحبه أجمعين. மித்ரியா ஷரீஃபினுடைய 16வது நாள் விளக்கத்தில் இன்றைய தினம் இப்படி பாடுகிறார்கள். தமா பஹ்ரு மதிஹில் ஹாஷிமி இல்லதி சமா. ஹாஷிம் கோத்திரத்தைச் சேர்ந்த நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழ் கடலை போல் கொந்தளித்து விட்டது. அல்லதி சமா அலல் அர்ஷி அன் ஹத்தின் பி அத்தின் தரசமா. அவர்களுடைய புகழுக்கு அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் சொன்னால், அரிசிக்கு மேலாலே அவர்கள் மேலேறி சென்றவர்கள். அல்லாஹுடைய அரிசியையும் தாண்டி அவர்கள் மீராஜுடைய இரவிலே அல்லாஹுடைய அரிசியையும் தாண்டி சென்றவர்கள். அவருடைய புகழுக்கு ஒரு எல்லை கிடையாது. இவ்வளவுதான் என்ற எல்லையை குறிப்பிட்டு சொல்ல முடியாது. இந்த அளவுக்குள்ளதான் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து சொல்ல முடியும் என்று புகழுக்கு எல்லையே கிடையாது. பபீம் வகத்தை வகையில் முஸ்தபா முத்தமசிமா. புன்சிரிப்போடு நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நேரத்திலிருந்து தலாயிஉ புஷ்ரா அம்மத்தில் அர்த வஸ்ஸமா. பூமியும் வானமும் சுபசோபனத்தை குறிகளை கொண்டு சுபசோபனத்தை கொண்டு இந்த பூமியும் வானமும் சூழ்ந்து விட்டது. நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நேரத்திலிருந்து இந்த பூமியும் வானமும் அவருடைய புகழால் சூழ்ந்து கொண்டது. பிவஜிஹின் பிஹி நுஸ்கா இதா வகஅல் கஹத்து. மழை இல்லாமல் பஞ்சம் ஏற்பட்ட நேரத்தில் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்தை கொண்டுதான் அவர்களை கொண்டுதான் மழை வேண்டப்பட்டது, மழை பெய்தது என்று சொல்லி இங்கே பாடுகிறார்கள். அபு அப்துல் முத்தலிப் அவருடைய காலத்தில் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன வயதாக இருக்கின்ற அந்த காலத்தில் மக்காவிலே மிகுந்த பெரிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்படி பஞ்சம் ஏற்பட்ட நேரத்தில் என்ன செய்வதென்று தெரியாமல் பிராணிகள் எல்லாம் இறந்து போய் கொண்டிருக்கிறது, மக்கள் எல்லாம் பட்டினியால் வாடுகின்ற நேரத்தில் தான் அப்துல் முத்தலிப் அவர்கள், அப்துல் முத்தலிப் யாருன்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பாவுடைய அப்பா, அவங்க நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த கஅபத்துல்லா பக்கம் கூட்டி சென்று அல்லாஹ்விடத்தில் ஒரு வேண்டுதலை வைக்கிறார்கள். எப்படின்னு சொன்னால், மக்காவிலே பஞ்சம் ஏற்பட்டு விட்டது, பட்டினியால் மக்கள் வாடுகிறார்கள், எனவே இந்த குழந்தையினுடைய முகத்துக்காக நீ மழை இறக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்ட பொழுது நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டதினால் அன்றைய தினம் அவர்களுக்கு மழை பெய்யப்பட்டது, பட்டினியை விட்டும் ஈடேற்றம் பெற்றார்கள். அதே போல உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவருடைய காலத்தில் ஏற்பட்ட ஒரு பஞ்சம். இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹுலாசான்னு சொல்லக்கூடிய கிதாபிலே சொல்லுவார்கள், உமர் ரலியல்லாஹு அவருடைய காலத்தில் பெரிய பஞ்சம் ஏற்பட்டது. அந்த நேரத்தில் எப்படி மழை பெறப்பட்டதுன்னு சொன்னால், பிலால் இப்னு ஹரித் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள், நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து, அதாவது நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு பக்கத்தில் வருகிறார். ஏன்னா உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய காலத்தில் பஞ்சம் ஏற்பட்டது. உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பூமிக்கு மேலால ஹயாத்தோட இல்லை, அவங்க வஃபாத்தாகினது பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய காலம், அதுக்கு பின்னால் உமர் ரலியல்லாஹுடைய காலம். உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் தான் இந்த பிலால் இப்னு ஹரித் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபருக்கு அருகாமையில் வந்து, அல்லாஹுடைய ரசூலே, மழை இல்லாமல் மக்கள் பட்டினியால் வாடுகிறார்கள், எனவே மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள், பஞ்சத்தில் வாடி மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்காக மழை புகட்ட வேண்டும் என்று சொல்லி நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு பக்கத்திலே வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலேயே நேரடியாகவே துஆ கேட்கிறார்கள். நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிலால் இப்னு ஹரித் ரலியல்லாஹு அவருடைய கனவுலே வந்து சொல்கிறார்கள், உங்களுக்கு மழை பொழியப்படும் என்று சொல்கிறார்கள். அடுத்த நாள் அவர்களுக்கு மழை பொழிந்ததை, பட்டினி எல்லாம் இல்லாமல் போய் நல்ல நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்கு அவர்கள் ஆளாகினார்கள் மதீனாவிலே. நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரிலே ஹயாத்தோடு தான் இருக்கிறார்கள். அவர்களை கொண்டு அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டாலும், அவர்களை வசீலாக வைத்து அவர்களுடைய பொருட்டால் யா அல்லாஹ் நீ எங்களுக்கு இவ்வாறு தருவாயாக என்று கேட்டாலும் கிடைக்கும். நேரடியாக நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாயகமே நீங்கள் தான் தரணும் என்று கேட்டாலும் கிடைக்கும். இது ஷிர்க்கும் இல்லை, பித்அத்தும் இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் கபரு முட்டிகளுடைய கபரு முட்டியோட பேர் வச்சிருக்காங்க, கபராளியத்தை போய் கேட்டாங்க. சஹாபாக்கள் நேரடியாக கேட்டு மழையே பொழிஞ்சிருக்கிறது. சரியா இருந்தால் சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால உலகத்தில் நபிமார்களுக்கு அடுத்த அந்தஸ்தில் உள்ளவங்க தான் சஹாபாக்கள்.
அவங்கள அல்லாஹ் தஆலா ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவான்னு அன்ஹுன்னு சொல்லிவிட்டான்ல குர்ஆன்ல. அப்போ அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்ற அவங்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு பக்கத்துல வந்து துஆ கேட்குறாங்க. அதுவும் நேரடியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. கேட்டனால மழையும் பொழிந்தது. ஷிர்காக இருந்தால் கபரிலே இருக்கக்கூடியவர்களிடத்தை கேட்கக்கூடாது, அது ஷிர்க் என்று இருந்தால், அது இணை வைத்தல் இருந்தால் என்ன நடந்திருக்கும்? அந்த காலத்துல அவங்க சஹாபாக்கள் அப்படி ஒரு ஷிர்க்கான காரியத்தை செஞ்சிருப்பாங்களா? இது ஷிர்க்குன்னு சொன்னா நீ யாரை ஷிர்க்குன்னு சொல்ல வர்ற? சஹாபாக்கள் செஞ்சதை ஷிர்க்குன்னு சொல்ல வர்ற, அப்படித்தானே? அப்ப சஹாபாக்கள் எல்லாம் நரகத்துக்கு போயிடுவாங்க ஷிர்க்கு செஞ்சவங்க. நீங்க இங்க உலகத்துல இப்போ ஒரு 30, 35 வருஷத்துக்குள்ள ஒரு இயக்கத்தை பின்பற்றி கொண்டு கபராளிகிட்ட போய் கேட்டா ஷிர்க்கு, பித்அத்ன்னு சொல்லக்கூடிய நீங்க பேசினா நீங்க சுவர்க்கவாதிகள். அப்ப சஹாபாக்கள் எல்லாம் ஷிர்க்கு, அவங்க எல்லாம் நரகத்துக்கு போயிடுவாங்களோ? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு பொய்யை மக்கள் மத்தியில ஏற்படுத்தி கபராளிகள்கிட்ட கேட்டால் ஷிர்க்குன்னு சொல்லி மக்கள் மத்தியில பொய் மூட்டையில அவிழ்த்து விட்டு மக்களை எல்லாம் முஷ்ரிக்காகிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த இயக்கங்கள். எனவே சஹாபாக்களே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக கேட்டிருக்கிறாங்க. நாங்களும் கேட்கலாம். அவருடைய முகத்தை கொண்டு அவருடைய பொருட்டை கொண்டு அல்லாஹ்விடத்தை கேட்டால் எங்களுடைய துஆவும் கபூலாகும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டை கொண்டு, சஹாபாக்களுடைய பொருட்டை கொண்டு, பத்ர் சஹாபாக்களுடைய பொருட்டை கொண்டு, எல்லா சஹாபாக்களுடைய பொருட்டை கொண்டு, அவுலியாக்கள், தாபீன்கள், தபூ தாபீன்கள், இமாம்கள், நாதாக்கள், உண்மையான மோமினான சாலிஹான அடியார்களுடைய பொருட்டை கொண்டு அல்லாஹ் தஆலா எங்களுடைய பாவங்களை மன்னித்து அவனுடைய நல்லடியார்களை கபூல் செய்து கொள்வனாக. வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.